ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டார்கெட் இஷ்யூவர்ஸ். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமரில் இன்றைக்கி நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. 8th 9th 10th இந்த மாதிரி கிளாஸஸ்லேயே இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம்னாவே போதுமானது. எல்லாமே வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. அதை நம்ம தரவு பண்ணிட்டு போயிட்டோம்னாவே நமக்கு போதுமானது. எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள். ஒரு டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன? ஓகே ஓகே, இங்கே பாருங்கள். ரிஸ்வான் செட் ஐ எம் ஆன் லீவ் டுடே. ஸோ ரிஸ்வான் சொல்கிறான், நான் வந்து இன்றைக்கி லீவில் இருக்கேன். இதுதான் வந்து என்னது டைரக்ட் ஸ்பீச். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம நேரடியாக சொல்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். அடுத்து பாருங்க, ரிஸ்வான் டோல் மீ டேட். ஸோ ரிஸ்வான் சொன்னான்னு இன்னொருத்தையும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ரிஸ்வான் டோல் மீ டேட் ஹீ வாஸ் ஆன் லீவ் டேட் டே. ஃபர்ஸ்ட் ரிஸ்வான் என்ன சொல்கிறான்? நான் இன்னைக்கு லீவு அப்படின்னு டைரெக்டாக ரிஸ்வான் சொல்கிறத வந்து நம்ம டைரக்ட் ஸ்பீச்னு சொல்கிறோம். இதுவே இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்வான் டோல் மீ டேட் ஹீ வாஸ் ஆன் லீவ் டேட் டே. இன்னொருத்தன் சொல்கிறான், ரிஸ்வானோட ஃப்ரெண்டு சொல்கிறான், ரிஸ்வான் வந்து அவன் வந்து லீவுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றா இருந்தாலும் சில சேஞ்சஸ் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கும் செகண்ட் சென்டென்ஸுக்கும் ஏற்பட்டிருக்கு. ரிஸ்வான் இது மாதிரி சொன்னா அப்படின்னு இன்டைரக்டாக இன்னொருத்தவங்க இன்னொரு பர்சன் அவன் சொன்ன விஷயத்த சொல்கிறதா எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் செட் அப்படின்னு இருக்கு, இங்கே டோல்டு மீ, இங்கே டேட் அப்படின்றது மாறி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஐ வந்து ஹீயா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டுடே அப்படின்றது டேட் டேன்னு மாறி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, இங்கே வந்து எதில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டு தான் ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே. ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்னாலும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னாலும் ஒன்று தான். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஸ்மித் செட் ஐ வில் கம் டுமாரோ. ஸ்மித் என்ன சொல்கிறான்? நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு ஸ்மித் சொல்கிறான். இது டைரக்ட் ஸ்பீச். ஸ்மித் செட் டேட். ஸ்மித் சொன்னா, என்ன சொன்னா? ஹீ வுட் கம் த நெக்ஸ்ட் டே. அவன் அடுத்த நாள் வருவான்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். இங்கே வந்து பாருங்களேன், இப்போ செட்டு பக்கத்தில் என்னது? டேட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து ஒரு கன்ஜெக்ஷன் ஆட் ஆகிருக்கு. ஐ அப்படின்றது வந்து ஹீன்னு மாறி இருக்குது. வில் கம் அப்படின்றது வுட் கம் அப்படின்னு மாறி இருக்குது. டுமாரோன்றது நெக்ஸ்ட் டே அப்படின்றது மாறி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இருக்கு பாருங்களேன், இந்த செட்டுன்னு இருக்கா, இதுதான் என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப். அதாவது இந்த டைரக்ட் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஓகேவா? அந்த வித்தின் த கோட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேர்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப், ஸ்மித் செட் தட் ஹீ வுட் கம் த நெக்ஸ்ட் டே. இந்த செட் அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வேர்ப். எக்ஸ்ட்ராவாக நம்ம இது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப். இது எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்பை வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப். அடுத்ததாக பாருங்கள், இந்த டேட் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் 1 ரிப்போர்ட்டிங் வேர்ப் மாதிரி, நம்பர் 2 வந்து என்னது? கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொனவுன். தேர்ட் வந்து ப்ரொனவுன். அதாவது அங்கே ஐன்னு இருந்தது இங்கே என்னவா மாறி இருக்குது? ஹீன் மாறி இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்பை பார்க்குறோம், ஒரு கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணுறோம், அடுத்ததாக ப்ரொனவுனை வந்து போடுறோம். அதாவது ஐக்கு பதிலாக இந்த இடத்துல ஸ்மித் அப்படின்றதுனால ஹீ அப்படின்றது போடுறோம். ஸோ தேர்ட். ஃபோர்த் ஒன் பாருங்கள், டென்ஸு. அங்கே வந்து என்ன இருந்துச்சு? வில் கம் அப்படின்னு இருந்துச்சு. அந்த வில் கம் அப்படின்றது வந்து என்னவா மாறி இருக்கு? வுட் கம் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இதுதான் டென்ஸ். ஃபோர்த் ஒன் டென்ஸ். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வர்ப். அதாவது த நெக்ஸ்ட் டுமாரோன்றது என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறி இருக்கு. டுமாரோன்றது நெக்ஸ்ட் டேன்னு மாறி இருக்கு. ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஒன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு டைரக்டோ இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது ஏன் அப்படின்றத நம்ம அடுத்த சென்டென்ஸில் பார்க்கலாம், அடுத்த எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், அடுத்து கன்ஜெக்ஷன்ஸ் பார்க்குறோம், அடுத்ததாக வந்து ப்ரொனவுன்ஸ்க்கு வந்து மாற்றுறோம், நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறது நம்ம இங்கே எதுக்கு மாற்றிருக்கோம்னா பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அட்வர்ப்ஸ் என்னன்னு பார்க்கணும். இந்த 5 ரூல்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள்,
Caitlin said, I am very busy now. Okay. Caitlin said, I am very busy now. இவங்க இன்டைரக்டில் எப்படி எழுதுகிறோம்னா Caitlin said இங்கே dat அப்படின்ற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த கைட்லின்றது ஒரு பொண்ணு, அதனால நம்ம ஷீ யூஸ் பண்ணுறோம். ப்ரொனவுன் வந்து என்னது? ஷீ. ஃபஸ்ட் ஒன் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் பார்க்குறோம். ரிப்போர்ட்டிங் ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா ஏன் இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் நான் சொன்னேன்னா, இப்போ ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து இங்கே இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது உள்ளக்க இருக்கக்கூடிய இந்த வித்தின் த கோட்ஸில் இருக்கக்கூடிய இந்த டைரக்ட் ஸ்பீச் வந்து அதோட டென்ஸ் வந்து மாறாது. ஓகே. இப்போ செட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது உள்ளக்க இருக்கக்கூடிய இந்த வித்தின் த கோட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு டென்ஸ்லேருந்து இன்னொரு டென்ஸாக மாறும். ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் டென்ஸாக மாறும். அது எதுலேருந்து எதுவாக மாறும்ன்றது பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா அதோட டென்ஸ் இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இந்த இடத்துல சேன்ற ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா உள்ளக்க வந்து டென்ஸ் வந்து மாறாது. பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டென்ஸ் வந்து மாறணும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ரிப்போர்ட்டிங் வேர்ப் பார்க்குறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். டேட் யூஸ் பண்ணியாச்சா? தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்? டென்ஸ் பார்த்தோம். ப்ரொனவுன் பார்த்தோம். இப்போ ஐன்றது வந்து கேர்ள் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல ஷீன்னு போடுறோம். ஃபோர்த் ஒன் டென்ஸ் பார்த்தோம். ஸோ இங்கே ரிப்போர்ட்டிங் பாஸ்ட் டென்ஸ் இருக்கும்போது உள்ளக்க வந்து என்னவா மாறும்? பாஸ்ட் டென்ஸாக மாறும். அதனால தான் ஐஆம்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், இது என்னவா மாறி இருக்குது? ஷி வாஸ் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸுக்கு மாறி இருக்கு. வெரி பிஸி நவ். ஸோ நவ்ன்ற இடத்துல நம்ம என்ன போடணும்? தென் அப்படின்னு போடணும். ஓகே. ஸோ இதுவும் என்னென்னலாம் யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? சரி. ஓகே. இங்கே பாருங்கள், நம்ம ஃபோர்த்து ஒனில் டென்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது பார்த்தோமா? அதாவது இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா, ரிப்போர்ட்டிங் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம டென்ஸ் வந்து மாற்ற தேவையில்லை. இதுவே ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் செட், டோல்டு இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டென்ஸ்லேருந்து இன்னொரு டென்ஸுக்கு மாற்றணும், பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வித்தின் த கோட்ஸ்குள்ளே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ஐ எம் வெரி பிஸி நவ் அப்படின்றது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எதுக்கு மாற்றணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இது எப்படி எழுதுவாங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இங்கே இப்போ ஹீ சொல்லியிருக்கிறதுனால நம்ம ப்ரொனவுன் ஹீ போடுறோம். ஸோ ஐ ஆம் ஹாப்பின்றது என்னவா மாறும்? வாஸ் ஹாப்பி அப்படின்னு மாறும். ஓகே. அதே போல் அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா பாஸ்ட் கண்டினியூஸாக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஷீ செட் தட். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வந்து நமக்கு கண்டினியூஸ்லேயே கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ்லேயே கொடுக்கல, ஜஸ்ட் சிம்பிள் பாஸ்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீ சா இட் அப்படின்றத வந்து என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் தப்பு, கண்டினியூஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ ஆம் ரன்னிங், இது வந்து என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது வந்து நம்ம எப்படி எழுதணும்? இப்போ ஐன்றது வந்து ஒரு பொண்ணை குறிக்குதுன்னா தட் ஷீ வாஸ் ரன்னிங் அப்படின்னு மாற்றணும். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டு பாஸ்ட் கண்டினியூஸ். புரியுதா? ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதணும்? பாஸ்ட் கண்டினியூஸாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதணும். ஓகே. அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். இங்கே பாருங்கள், ஷீ இஸ் கான் அப்படின்னு இருக்குது. இது வந்து என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது எப்படி எழுதுறாங்கன்னா ஷீ ஹேட் கான் அப்படின்னு பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதுகிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்டில் இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும். பாஸ்ட் கண்டினியூஸில் இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றணும். கேன் வந்துருந்துச்சுன்னா குட் யூஸ் பண்ணணும். மே வந்துருந்துச்சுன்னா மைட் யூஸ் பண்ணணும். மஸ்ட் வந்துருந்துச்சுன்னா ஹேட் டு யூஸ் பண்ணணும். வில் வந்துருந்துச்சுன்னா வுட் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதை இன்னொரு தடவை பார்க்கலாம். நம்ம வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது வித்தின் த டபுள் கோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் தான் டைரக்ட் ஸ்பீச். அதை வந்து நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது உள்ளக்குள்ள சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் எதுக்கு மாத்திரம்? சிம்பிள் பாஸ்ட். மொத்தத்தில் பாஸ்ட் வரணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். சிம்பிள் பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். அதாவது பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறோம். பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றுறோம். இதுவே வந்து இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருந்துச்சுன்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயே தான் போடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு கேனில் இருந்தால் குட்டாக மாற்றணும். மே இருந்துச்சுன்னா மைட்டாக மாற்றணும். மஸ்ட் இருந்துச்சுன்னா ஹேட் டு யூஸ் பண்ணணும். வில் இருந்துச்சுன்னா வுட்டு யூஸ் பண்ணணும். ஓகே. சரி.
இது வந்து நம்ம எதுக்கெல்லாம் இப்போ அந்த டேப்லெட் காலம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதாவது ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ணுவோம். இதுவே ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த உள்ளக்க இருக்கக்கூடிய சென்டென்ஸை வந்து நம்ம ப்ரெசன்ட் டு பாஸ்ட்டுக்கு மாற்ற தேவையில்லை, அது ப்ரெசண்ட்டாகவே வச்சிடணும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஸோ நம்ம இப்போ பார்த்தது தான் சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கிறத நம்ம எதை மாற்றுறோம், சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றுறோம். ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து ஹீ செட் ஐ ஆம் ஃபைன். இப்போ இந்த செட்ன்றது ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்கா? அப்போ உள்ளதை நம்ம ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸில் இருக்குது, டென்ஸில் இருக்குன்றதை பார்த்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஐ ஆம் ஃபைன் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசண்ட். இது நம்ம எப்படி மாற்றுறோம், டேட் ஆட் பண்ணிக்கிறோம். ஹீ வாஸ் ஃபைன் சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றிருக்கோம். புரியுதா? இப்போ பாருங்கள், ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்குது, இதை பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்ற போகிறோம். ஷீ செட் மை சிஸ்டர் இஸ் லேர்னிங் கராட்டா. ஸோ ஷீ செட் தட் கன்ஜெக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். மை சிஸ்டர் அப்படின்றது இங்கே வந்து ஷீ தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ரொனவுன் என்ன யூஸ் பண்ணணும், மைக்கு பதிலாக ஹர் சிஸ்டர்னு யூஸ் பண்ணணும். புரியுதா? ஹர் சிஸ்டர் இஸ்ஸுக்கு பதிலாக வாஸ், அதாவது இஸ் லேர்னிங்க்கு பதிலாக வாஸ் லேர்னிங். ஏன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேருந்து எதுக்கு மாற்றுறோம், பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாற்றுறோம். புரியுதா? நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறோம். ஹீ செட் ஐ ஹாவ் ஒன் த மேட்ச். நாங்கள் மேட்சை வின் பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோம். அப்போ ஹேவ் அப்படின்றது, ஹேவ் ஒன்னுன்றது என்னது, ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம எதுக்கு மாற்றுறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றுறோம். இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னவாக இருக்குது, செட், அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஹீ செட் டேட், கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணிக்கிறோம். ஐ ஹேவ் ஒன் அப்படின்றது நம்ம ஐக்கு பதிலாக ப்ரொனவுன் என்ன யூஸ் பண்ணுறோம், இங்கே ஹீன்றதுனால இங்கே ஹீ யூஸ் பண்ணுறோம். ஹேவ் ஒன் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக பாஸ்ட் பர்ஃபெக்டாக ஹேட் ஒன் அப்படின்னு மாற்றுறோம். ஹேவ் ஒன்னை ஹேட் ஒன்னாக மாற்றுறோம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஷால், வில் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் டென்ஸு. இது வந்து ஷுட்டு வுட்டாக மாறும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம எதாவது மாற்றுறோம், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறோம். She said the horse died in the night. இது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்குது, அதனால் நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றுறோம். த ஹார்ஸ் டைட் இன் த நைட். டைட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். அப்போ இது என்னது, ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம எதுக்கு மாற்றுறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றுறோம். சி செட் டேட், கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணிக்கிறோம். த ஹார்ஸ் ஹேட் டைட், சிம்பிள் பாஸ்ட்டை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறோம். ஓகேவா? சிம்பிள் பாஸ்ட்டாக எதுவாக மாற்றுறோம், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறோம். அப்போ டைடுன்றது பாஸ்ட் பர்ஃபெக்டில் எப்படி இருக்கணும், ஹேட் டைடுன்னு இருக்கணும். ஹேட் டைட் இன் த நைட். புரியுதாம்மா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். த டென்ஸ் மே நாட் சேஞ்ச் இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் அ யூனிவர்சல் ட்ரூத். அதாவது இங்கே கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட்ஸாக இருக்குது, யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டென்ஸை வந்து மாற்ற தேவையில்லை, அது எப்படி இருக்கோ அப்படியே போட்டுடணும். த டீச்சர் செட். ஸோ இதுவும் ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே உள்ள கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட்ஸாக இருக்குது, யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கும் போது நம்ம அதை அப்படியே எழுதிடணும். த டீச்சர் செட் தட் த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். ஓகே, ஸோ இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இப்போ ஒரு ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது டென்ஸும் என்னவா மாறாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ஹீ சேஸ் ஹீ இஸ் ஃபைன், ஷீ ஹஸ் ஜஸ்ட் செட் யுவர் சிஸ்டர் இஸ் லேர்னிங் பரதநாட்டியம். இது எல்லாமே இதுக்கு, அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த அட்வர்ப் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதாவது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் வரும்போது, இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் நவ்வுன்னு வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்னென்னு எழுதணும், தென் அப்படின்னு எழுதணும். இதுவே வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் ஹியர்ன்னு வரும்போது நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன எழுதுவோம், தேர்ன்னு எழுதுகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நவ்வுன்னு வரும்போது தென்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஹியர்ன்னு வரும்போது தேர்ன்னு எழுதுகிறோம். எகோ அப்படின்னு வரும்போது பிஃபோர் அப்படின்னு எழுதுகிறோம். இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். தஸ்ன்னு வரும்போது சோன்னு எழுதுகிறோம். டுடேன்றது டேட் டே, டுமாரோன்றது நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டேன்றது த டே பிஃபோர், ப்ரீவியஸ் டேன்னு கூட எழுதலாம். த லாஸ்ட் நைட்ன்றது த நைட் பிஃபோர், இல்லை ப்ரீவியஸ் நைட்டுன்னு கூட எழுதலாம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The prince said, "It gives me great pleasure
to be here this evening. The prince said. So first one, reporting verb is in past tense. So we have to change this sentence. The sentence in this statement in direct speech should be converted to the tense of the statement should be changed to another form. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இட் கிவ்ஸ் மீ கிரேட் ப்ளஷர் டு பி ஹியர் திஸ் ஈவினிங். ஸோ த பிரின்ஸ் செட் டேட், இது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ வி ஆர் கன்வெர்ட்டிங் திஸ் டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ டேட் கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணிக்கிறோம். ஈட் கிவ்ஸ் அப்படின்றது கேவுன்னு மாறுது. மீ அப்படின்றது என்னது, பிரின்ஸ் அப்படின்றதுனால அந்த அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஹிம்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுவே வந்து ஒரு ஃபெமினைன் ஜெண்டராக இருந்துச்சுன்னா ஹெர் யூஸ் பண்ணுறோம். இங்கே இந்த மஸ்குலைன் ஜெண்டர் அப்படின்றதுனால நம்ம ஹிம் யூஸ் பண்ணுறோம். இட் கேவ் ஹிம் கிரேட் ப்ளஷர் to be ஹியருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம், தேர். திஸ்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம், that evening. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து டேரக்டோ இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்கும்போது கொஷின்ஸ் ஃபார்மேட்டில் வருது. ஓகேவா? இப்போ கொஷின் ஃபார்மேட்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன் ரிப்போர்ட்டிங் கொஷின்ஸ் த இன்டைரக்ட் ஸ்பீச் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை சம் வேர்ப்ஸ் ஆஸ். கொஷின்ஸ் கேட்கும்போது அந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு நம்ம செட்டுன்னு யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த செட்டுக்கு பதிலாக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ்க்டு யூஸ் பண்ணலாம், என்கொயர்டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா இஃப் ஃபார் வெதர் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஹீ செட் டு மீ வாட் ஆர் யூ டூயிங். அவன் என்கிட்ட கேட்டான், என்ன நீ செய்கிற அப்படின்னு கேட்டான். அப்போ இது இன்டைரக்டாக வந்து என்ன சொல்லலாம், அவன் என்னை கேட்டான், நீ என்ன நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான். இது வந்து கொஷின், WH கொஷின்ஸ் வரதுனால இங்கே செட்டுக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், ஆஸ்க்டுன்னு போடுறோம். ஓகே, புரியுதா எதுக்கு இந்த இடத்துல ஆஸ்க்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு? இந்த இடத்துல கொஷின் டைப் வர்றதுனால நம்ம செட்டுக்கு பதிலாக இங்கே ஆஸ்க்டுன்னு போட்டிருக்காங்க. ஹி ஆஸ்க்டு மீ வாட் அப்படியே எழுதிட்டு, இப்போ வாட் ஆர் யூ டூயிங் என்னை தான் கேட்குறான், நான் என்ன செஞ்சேன்னு தான் கேட்குறான். அப்போது என்ன எழுதுகிறோம், வாட் ஐ வாஸ் டூயிங். இது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது, இது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, புரியுதா? ஸோ வாட் ஆர் யூ டூயிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, இது பாஸ்ட் டென்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். வாட் ஐ வாஸ் டூயிங் சார் கண்டினியூஸில் இருக்கிறத நம்ம மாற்றிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வேர் டு யூ லிவ் ஆஸ்க்டு த ஸ்ட்ரேஞ்சர். இதுவும் கொஷின் டைப்பில் இருக்குது. த ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்க்டுக்கு பதிலாக நம்ம என்குவர்டுன்னு போடலாம், ஆஸ்க்டுன்னு கூட போடலாம், அது தப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த என்குவர்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு கரெக்ட் ஃபார்மேட்டாக இருக்கும். ஸோ த ஸ்ட்ரேஞ்சர் என்குவர்டு வேர் டு யூ லிவ், நீ எங்கே வாழ்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேர் அப்படியே போட்டுட்டு, எப்போவுமே இது கொஷின் ஃபார்மேட்டில் இருக்கும்போது நம்ம இது திருப்பி போடணும், சப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ யூன்றது நம்மளை தான் கேட்குறான், என்னையே கேட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், அதனால ஐ போடுறோம். டூ ப்ளஸ் லீவ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸில் லிவ்டு அப்படின்னு போடுறோம். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஹீ செட் வில் யூ அட்டெண்ட் த மீட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எஸ்ஆர்னோ கொஷின், அதாவது கேட்கக்கூடிய கொஷினுக்கு ஒன்று எஸ்ன்னு ஆன்சர் பண்ண முடியும், இல்லை நோன்னு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, ஒன்று இஃப் யூஸ் பண்ணலாம், இல்லை வெதர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஹீ செட் வில் யூ அட்டெண்ட் த மீட்டிங். நீ வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவியா? அப்போ நம்ம இங்கே எப்படி எழுதுகிறோம்னா, ஹீ ஆஸ்க்டு them, he asked கூட போடலாம். ஓகே, he asked them whether they would attend the meeting. இங்கே themன்றது ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால நம்ம இந்த இடத்துல they போடுறோம். ஓகே, he asked them whether they would attend the meeting. அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் வந்து ஒரு டைரக்டோ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொஷின்ஸ் டைப்பில், அது வந்து ஒரு WH கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை SRனோ கொஷின்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எக்ஸசைஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் யூ வாண்ட் ஹீ செட் டு ஹர். இது எப்படி எழுதலாம், ஹீ ஆஸ்க்டு ஹர் வாட் ஷீ வாண்டட். இங்கே வந்து ஹர் அந்த ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறதுனால இந்த இடத்துல யூன்றது யார், ஒரு பொண்ணு, அதனால என்ன பண்ணுறோம், ஷீன்னு போடுறோம். இது வந்து டூ ப்ளஸ் வாண்ட் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு எழுதும் போது வாண்டட் அப்படின்னு எழுதும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதிக்கோங்க, இதோட ஆன்சர்ஸ்லாம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். He said, how's your father? ஓகே, he enquired. கேட்குறாங்க, உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்றது கேட்குறாங்க, அதனால தான் இங்கே நம்ம enquired அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். He enquired, how's your fatherனா how is your fatherன்னு அர்த்தம். அப்போது எப்படி எழுதலாம், how his father was.
புரியுதா? ப்ரெசண்ட்டை வந்து பாஸ்ட்டாக மாற்றுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, இப்போ டைரக்ட் டு இன்டைரக்டில் வந்து நம்ம வந்து ஒரு கொஷின்ஸ் டைப்பில் பார்த்தோம். அந்த கொஷின்ஸ் டைப்பே வந்து ஒன்று WH கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை SR நோ டைப் கொஷின்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இம்பரேட்டிவ்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன? ஒரு கமெண்ட் பண்ணுறது, ஒரு ஆர்டர் பண்ணுறது, ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரியோ ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அது எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, in reporting commands and requests, the indirect speech is provided by some verbs as. So reporting verb நம்ம இங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அங்கே நம்ம asked யூஸ் பண்ணோம், கொஷின் டைப்பில் asked யூஸ் பண்ணோம், enquired யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இதுவே ஒரு கமெண்டோ ரெக்வஸ்ட் வரும்போது என்ன பண்ணலாம்? கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டர்ட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெக்வஸ்டட், கமெண்டட், ஷவுட்டட், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொறுத்து ஷவுட்டட், அர்ஜ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ராமா செட் டு அர்ஜுன் கோ அவே. இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ன்றது நமக்கு டைரெக்டாக தெரியுது. அப்போ எப்படி எழுதுகிறோன்னா, ராமா இந்த செட்டுவுக்கு பதிலாக, இங்கே பாருங்கள், இந்த செட்டுவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம்னா ஆர்டர்ட் அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே, ராமா ஆர்டர்ட் அர்ஜுன் கோ அவேக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? டு கோ அவே அப்படின்னு எழுதுகிறோம். ஒன்றும் இல்லை, கோ அவேக்கு முன்னாடி ஒரு டூ எழுதுகிறோம். அப்போ ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா இந்த கமெண்ட் அதாவது இந்த நம்ம டைரக்ட் டு இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்கிற வித்தின் த கோட்ஸ் உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு முன்னாடி டூ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹீ செட் டு ஹிம் ப்ளீஸ் வெயிட் ஹியர் டில் ஐ ரிட்டன். ஓகே, இப்போ செட் டு ஹிம்னா இங்கே ப்ளீஸ்னு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக என்னது ரெக்வஸ்டட்னு யூஸ் பண்ணலாம். ஹீ ரெக்வஸ்டட் ஹிம், இது முடித்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? டூ போடுறோம். வெயிட் ஹியருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தேர் யூஸ் பண்ணுறோம். டில் ஐன்றது இந்த இடத்துல யார்? ஹீ செட் டு ஹிம், இவன் தான் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹீ போடுறோம். இது ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுனால ரிட்டர்ன்ட் அப்படின்னு போடுறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணும்போது அது ஒரு கொஷின் டைப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து அது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த 4 ரூல்ஸ், அந்த 5 டைப் ஆஃப் ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு, ஹீ ஷவுட்டட் லெட் மீ கோ. ஹீ ஷவுட்டட் டு தெம். இங்கே வந்து அதாவது அவங்கக்கிட்ட ஷவுட் பண்ணுறான்றதை நம்ம டு தெம்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஹி ஷவுட்டட் டு தெம். இப்போ லெட் மீ கோ முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? டூ போடுறோம். மீன்றது அவனை வந்து என்னையே போக விடுங்கன்னு சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஹிம்னு யூஸ் பண்ணணும். அப்போ லெட் ஹிம் கோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹீ ஷெட் பி குவைட் அண்ட் லிசன் டு மை வேர்ட்ஸ். அப்போ இங்கே என்ன எழுதுறாங்கன்னா, ஹீ அர்ஜ்டு தெம், டூ யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடியே டூ யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் முடிஞ்சோடனே நம்ம டூ யூஸ் பண்ணுறோம். டூ பி குவைட் அண்ட் லிசன் டு மை வேர்ட்ஸ்ன்றது என்னது? சொல்கிறது பையன், ஒரு மஸ்குலைன். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? ஹிஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ என்னென்னு பார்த்துருக்கோம்னா, டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து ஜென்ரலாக ஒரு டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கொஷின் டைப்பில் வந்தால் எப்படி மாற்றணும், ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் எப்படி மாற்றணும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் பார்க்கலாம். bring me a glass of milk, said the sage to the villagers. ஓகேவா? த சுவாமி, இது வந்து நம்ம சுவாமின்னு எழுதிக்கலாம், சேஜ்னு கூட எழுதிக்கலாம், எது வேணால் எழுதிக்கலாம். த சேஜ் கமாண்டட் த வில்லேஜர்ஸ். இங்கே நம்ம டூ போடுவோமா? டூ போட்டாச்சு. டு பிரிங் மீ, அவர் தானே கேட்குறாரு. அப்போ அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் என்ன யூஸ் பண்ணணும்? ஹிம் யூஸ் பண்ணணும். டு பிரிங் ஹிம் அ கிளாஸ் ஆஃப் மில்க். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள். சிட் டவுன் பாய்ஸ், செட் த டீச்சர். த டீச்சர் ஆர்டர்ட் த பாய்ஸ் டு சிட் டவுன். Understand? Halt. The shouted the officer to his men. The officer shouted to his men to halt. Okay? Fourth one பாருங்க. Take off your hat, the king said to the hatter. The king ordered the hatter to take off your hat என்றது his hat அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? The teacher said to him, do not read so fast. The teacher commanded him do not read fastன்றது நம்ம எப்படி எழுதலாம்? not to read very fast.
ஓகே. இப்போ வந்து டூ டூ நாட் ரீடுன்னு போட்டோன்னா நமக்கு வந்து மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகாது. அதாவது மீனிங்கே தப்பாயிடும். அதனால என்ன எழுதுகிறோம்னா ஆர்டர்ட் ஹிம் நாட் டு ரீடு, இந்த இதுக்கு பதிலாக நாட் டு ரீட் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு போடுறோம். ஓகே. He said to me, wait until I come. He urged me to wait until he came. கம்ன்றதை நம்ம என்ன எழுதுகிறோம், கேம்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறேன், எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். What were the actual words used in each sentence below? The sentences contain the actual words or jumbled in the box. Write them out in the same order as actual words. வேறு ஒன்றும் இல்லை, இது எல்லாமே கொஷின்ஸு. இது எல்லாமே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. ஓகேவா? இதோட ஆன்சர்ஸ் வந்து இங்கே டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே கொஷின் இருக்குது. இப்போ 7th 7th கொஷினோட ஆன்சர் இது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். இது எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் ஃபாலோயிங் இன்ட்டு டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க, நம்ம டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றிருக்கோம். ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டைரக்ட் டு இன்டைரக்டில் வந்து என்ன ரூல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான், அதை அப்படியே நம்ம ரிவர்ஸில் எடுத்துக்கிற வேண்டியதான். இந்த 8th one பாருங்களேன். 8th one என்ன கொடுத்துருக்காங்க? பாக்யா செட் தட் ஷீ ஹேட் சீன் தட் பிக்சர். இப்போ ஹேட் சீன் அப்படின்றது எதில் கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதுக்கு மாற்றணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றுறோம். பாக்யா செட், ஸோ செட் போட்டாச்சு. ஷீ ஹேட் சீன் தட் பிக்சர், அவள் வந்து அந்த பிக்சரை வந்து பார்த்தாள் அப்படின்னா அவள் சொல்கிற மாதிரி, பாக்யா சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ எப்படி எழுதுகிறோம்? ஐ ஹாவ் சீன் திஸ் பிக்சர். புரியுதா? நெக்ஸ்ட்டு 10th one பாருங்களேன். ஐ ஆஸ்க்டு மேரி இஃப் ஷீ வுட் லென் மீ எ பென்சில். நான் மேரி கிட்ட கேட்டேன், நீ வந்து எனக்கு ஒரு பென்சில் தரியா அப்படின்னு. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? ஐ ஆஸ்க்டு மேரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த வுட் அப்படின்றது நம்ம என்ன இருக்கணும்? வில்லு தான் வுட்டாக மாறும். அப்போது வில் யூ லென் மீ எ பென்சில், இது வந்து என்னது? ஒரு கொஷின் டைப்பில் இருக்குது. அப்போ நம்ம வந்து கொஷின் டைப்பில் தான் எழுதணும். ஓகே. ஐ வில் லென் மீ எ பென்சில் நம்ம எழுதினோம்னா நமக்கு மாறிடும். அதனால இல்லை யூ வில் லென் மீ எ பென்சில் எழுதினோம்னா நமக்கு மாறிடும். வில் யூ லென் மீ எ பென்சில், எனக்கு ஒரு பென்சில் தரியா அப்படின்னு வர்றப்போ அது ஒரு கொஷின் டைப்பில் தான் நம்ம எழுதணும். ஓகே. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணி கூட கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 9th standard பார்க்கலாம். ஸோ நமக்கு அதே தான், நம்ம பார்த்த அதே இது தான், எந்த ஒரு சேஞ்சஸும் அதில் இல்லை. இந்த இது வேணால் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அதாவது இப்போ ப்ரொனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ டைரக்ட் ஸ்பீச்லேருந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ ஐன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மெஸ்குலைனாக இருக்குது. மஸ்குலைனா நம்ம ஹீ யூஸ் பண்ணுறோம், ஃபெமினைனா ஜி யூஸ் பண்ணணும், சி யூஸ் பண்ணணும். அதுவே யூ வந்து இப்போ வந்து சிங்குலர்னால் நம்ம ஹீ யூஸ் பண்ணுறோம், இதுவே ஃபெமினைனா ஷீ யூஸ் பண்ணுறோம். யூ வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே யூஸ் பண்ணணும். இதுவே வந்து யூ வந்து ஆப்ஜெக்டில் வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, ஆப்ஜெக்ட்னா அந்த சென்டென்ஸோட கடைசியில் இருக்கும்ல அதுதான் ஆப்ஜெக்ட்டு. இதுவே மஸ்குலைன்னா ஹிம் யூஸ் பண்ணணும், ஃபெமினைனா ஹெர் யூஸ் பண்ணணும், ஹிஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ளூரல் ஃபார்ம்னா நம்ம அந்த இடத்துல தெம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ வந்து ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் யுவர் அப்படின்னு வருது. ஓகேவா? யுவர்னு வரும்போது இதுவே வந்து மஸ்குலைன்
ஒரு ஆணை குறிக்கும் போது நம்ம என்ன எழுதுகிறோம், ஹிஸ்ன்னு எழுதுகிறோம். இதுவே ஃபீமேலை குறிக்கும் போது ஹெர்ன்னு யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டும் சிங்குலரில். ப்ளூரல் வரும்போது நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், தேர், அவங்களுடையது அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ யுவர்னு வரும்போது பையன்னா அவனுடையதுன்னு வரும்போது ஹிஸ் யூஸ் பண்ணுறோம். அவளுடையதுன்னு வரும்போது ஹெர் யூஸ் பண்ணுறோம். அவங்களுடையது அப்படின்னு வர்றப்போ ப்ளூரல் ஃபார்மில் தேர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதே போல் தான் மை, திஸ் இஸ் மை பென் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான்னா ஹிஸ் பென் அப்படின்னு நம்ம எழுதணும். இதுவே வந்து ஃபெமினைன்னா ஹெர் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் ஃபார்ம்னா தேர் பென் அப்படின்னு எழுதணும். ஓகே. ஸோ மை செல்ஃப் அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்சில் வருது. அப்போ வந்து நம்ம இன்டைரக்டில் எழுதும் போது ஒரு பையனை குறிச்சிச்சுன்னா ஹிம் செல்ஃப், பொண்ணுன்னா ஹெர் செல்ஃப். இதுவே ப்ளூரல் ஃபார்மில் என்ன யூஸ் பண்ணுறோம், தெம் செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இதுவே இன்டைரக்ட் டு டைரக்ட் வரும்போது இதை அப்படியே நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ வீன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வீன் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், தேன் யூஸ் பண்ணணும். அஸ்ன்னு வரும்போது என்ன யூஸ் பண்ணுறோன்னா தெம் அப்படின்னு யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்வர்ப்ஸில் கடைசியில் பார்த்தோம்ல, டைம் அண்ட் பொசிஷன். இப்போ திஸ்ன்னு வரும்போது டேட்டுன்னு மாற்றுறோம். ஓகே. தீஸ்ன்னு வரும்போது தோஸ்ன்னு மாற்றுறோம். நவ் அப்படின்னு வரும்போது தென்னுன்னு மாற்றுறோம். எகோ அப்படின்னு வரும்போது பிஃபோர்னு மாற்றுறோம். நெக்ஸ்ட் வந்து த லாஸ்ட் நைட் அப்படின்னு வரும்போது ப்ரீவியஸ் நைட்டுன்னு மாற்றுறோம். த நெக்ஸ்ட் டே அப்படின்னு வரும்போது ஃபாலோயிங் டே. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. லாஸ்ட் நைட்டுன்னு போது ப்ரீவியஸ் நைட்டுன்னு நம்ம எழுதுகிறோம். இல்லைனா இந்த டே பிஃபோர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்த்தோம். இங்கே லாஸ்ட் நைட்டு, அது லாஸ்ட் டேனா தான் நம்ம டே பிஃபோர் அப்படின்றது நம்ம பார்த்தோம். லாஸ்ட் நைட்டுக்கு வந்து ப்ரீவியஸ் நைட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், த ஃபாலோயிங் டே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். அதே போல் டுடேக்கு வந்து டேட் டே, நம்ம அங்கே பார்த்ததே தான். எஸ்டர்டேக்கு த ப்ரீவியஸ் டே, டுமாரோக்கு த நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் வீக்குக்கு த ஃபாலோயிங் வீக், லாஸ்ட் வீக்குக்கு த ப்ரீவியஸ் வீக், ஹியருக்கு தேர். ஓகே. லாஸ்ட் நைட்டுக்கு என்ன யூஸ் பண்ணோம், ப்ரீவியஸ் நைட்டு. நெக்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணுறோம், த ஃபாலோயிங் டே. அதே போல் நெக்ஸ்ட் வீக்கு வந்து த ஃபாலோயிங் வீக், லாஸ்ட் வீக்கு வந்து த ப்ரீவியஸ் வீக். ஓகேவா? ஓகே. இங்கே பாருங்களேன். இப்போ ஐ ஹாவ் டு கோ, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தது தான், நம்ம 8th பார்த்தது தான். இப்போ வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் வித்தின் த டபுள் கோட்ஸ்குள்ளே டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐ ஹாவ் டு கோன்னு இருக்குது. ஓகே. ஐ ஹாவ் டு கோன்னு இருக்கும்போது இது வந்து என்னது, நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றுறோம். ஸோ ஐ ஹாவ் டு கோ அப்படின்றது ஹீ செட் டேட் ஹீ வாண்டட் டு கோ. பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு சிம்பிள் ப்ரெசன்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? கேன் யூ ஹியர் மீ, இது கொஷின் டைப்பில் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ கேன் யூ ஹியர் மீன்றது நம்ம எப்படி எழுதுகிறோம், ஷீ ஆஸ்க்டு. இப்போ WH கொஷின் வந்துச்சுன்னா நம்ம அந்த கொஷின் டைப்பை அப்படியே எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து எஸ்ஆர்னோ கொஷின் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஃப் அல்லது வெதர் யூஸ் பண்ணணும். அப்போ இஃப், இது வந்து நம்ம டேரக்ட் இன்டைரக்ட் எழுதும் போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் அந்த பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரணும். ஸோ யூ எழுதிட்டோம். கேன் வந்து என்னவா மாறணும், குட் அப்படின்னு மாறணும். ஓகே. ஹியர் மீ, இது வந்து ஒரு பொண்ணு கேட்குறதுனால ஹியர் ஹர் அப்படின்னு போடுறோம். புரியுதா? கன்சல்ட் த டாக்டர், இது வந்து என்னது, ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ டாக்டர் போய் பாருன்னு வந்து நமக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், ஹி அட்வைஸ்டு யூ டு கன்சல்ட்டு நம்ம எழுதுகிறோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி எழுதுகிறோம், டு கன்சல்ட் அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே. இப்போ ஐ வாண்ட் கோ டு த பார்ட்டி. அப்போ வாட் டிட் ஹீ சே, அவன் சொல்கிறான் I want to go to the party. எப்படி எழுதலாம், he said that எழுதுருவோமா, he won'tன்றது வந்து will notன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன எழுதணும், would notன்னு எழுதணும், இல்லைனா wouldn'tன்னு எழுதணும். he wouldn't go to the party. புரியுதா? இப்போ when did you come, what did she say, அவள் என்ன சொல்கிறா, she asked me. when did you come, நீ எப்போ வருவ அப்படின்னு நான் கேட்கும் போது she asked me, இந்த கொஷின் டைப் அப்படியே போட்டுரும். இந்த யூ வரணுமா, யூ தான் ஃபஸ்ட் வரணும். அப்போ யூன்றது வந்து என்னது, ஒரு பொண்ணு. அப்போ வென் ஷீ டிட் ப்ளஸ் கம் என்னது, ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ் எழுதுறோம். அப்போ டிட் ப்ளஸ் கம் கேம். இங்கே ஷீன்றது நம்ம கொஷின் டைப்பில் நம்ம கேட்கும் போது வென் டிட் யூ கம், நீ எப்போ வருவ அப்படின்னு வந்து ஒருத்தன் கேட்குறான். அப்போ நம்ம வந்து இது இன்டெரக்டில் எப்படி எழுதுவோம், நான் எப்போ வரேன்னு கேட்டான்னா நம்ம எழுதுவோம். அதனால் இந்த இடத்துல என்ன போடணும், ஐ தான் போடணும். ஷீன்னு சொல்லிட்டேன். வென் ஐ கேம். ஓகே. டோன்ட் டச் த வயர், இது எப்படி எழுதலாம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் டோன்ட் டச் த வயர், இது எப்படி எழுதலாம், இது ஒரு வார்ன் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாம். அப்போ வந்து ஷீ வார்ன்டு மீ. டோன்ட் டச் த வயர்னா நம்ம எப்போவுமே டூவில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸை. ஆனால் நாட் வந்திருக்கிறதுனால நாட் டு டச் த வயர்னு எழுதணும். புரியுதா? ஓகே.
ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ரிப்போர்ட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். புஷ்பா செட் டு நாட் ஸ்பாயில் த எக்கோசிஸ்டம். டு நாட் ஸ்பாயில் த எக்கோசிஸ்டம். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்னா, இது வந்து என்னது, ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ எப்படி எழுதலாம்னா, புஷ்பா அட்வைஸ்டு, புஷ்பா அட்வைஸ்டு நாட் டு, டு நாட் வந்துச்சுன்னா நம்ம நாட் டுன்னு எழுதணும், நாட் டு ஸ்பாயில் த எக்கோசிஸ்டம் எழுதலாமா. நெக்ஸ்ட், இபின் செட் ஹாவ் யூ புக் த டிக்கெட்ஸ் டு டெல்லி. ஸோ யூ பின் செட் ஆஸ்கடு நம்ம கேட்கலாம், ஏன்னா இது ஒரு கொஷின் டைப். ஓகே, ஆஸ்கடு. இப்போ வந்து நம்ம WH கொஷின்ஸ் வரலைன்னா நம்ம இஃப் அல்லது வெதர் யூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே இஃப் யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகே, இஃப் ஹாவ் யூ புக்குன்னு கேட்குறான். யாரை, இபின் செட் ஹாவ் யூ புக், நீ டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த இடத்துல யூன்றது வந்து நம்ம யார், இந்த இடத்துல நமக்கு மஸ்குலைன் ஒரு ஃபெமினைன் நமக்கு போடலை, அதனால் நம்ம ஒரு மஸ்குலைன் எடுத்துக்கலாம். இஃப் ஹீ. இப்போ ஹாவ் புக்குன்றது என்னது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அதை நம்ம எதுக்கு மாற்றணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும். அப்போ இஃப் ஹீ ஹேட் புக்டு த டிக்கெட்ஸ் டு டெல்லி. புரியுதா. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம 9th பார்த்தாச்சு, அவ்வளோதான். டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 10th வந்து பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாக இருக்கும். ஓகே, இதில் வந்து என்னென்னா நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹூ டுக் மை இங்கிலீஷ் புக். யார் வந்து என்னோடய இங்கிலீஷ் புக்கை எடுத்தது. அப்போ இதோட ரைட்டான ஆன்சர் என்னவாக இருக்கும்னா ஹேட், அதாவது ஹி வாஸ். இங்கே வந்து பாதி கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹி வாஸ் க்யூரியஸ் டு நோ ஹூ ஹேட் டேக்கன் இஸ் இங்கிலீஷ் புக். ஓகேவா, ஹேட் டேக்கன் இஸ் இங்கிலீஷ் புக். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, நம்ம எதுக்கு மாற்றுறோம், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றுறோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம ஒரு எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், MCQன்றதுனால நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த 5 டைப்ஸ் அந்த ரூல்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாவே போதும், ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வெரி சிம்பிள் டாபிக் தான். ஸோ ஆன்சர்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் சீரியஸில் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் சீரியஸில் நீங்கள் கரெக்டாக நமக்கு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதில் 100 கொஷின்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ரொம்ப தெளிவாயிருவீங்க. வெரி சிம்பிள் டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகே, அடுத்த கிளாஸில் அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க.